வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸ் எடிட்டோரியல்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியாவின் மொழி கொள்கை. சமீபத்துல தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல மொழி கொள்கை முள்ளா மலரா அப்படிங்கிற தலைப்புல ஒரு எடிட்டோரியல் வந்துச்சு. அந்த தீம்ல தான் நாம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் பண்ண போறோம். பிரிலிம்ஸ் ஜிஎஸ் சிலபஸ்ல யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியிலையும் மெயின்ஸ்ல ஜிஎஸ் 1 and 2 பேப்பர்லையும் இந்த டாபிக் கவர் ஆகும். இந்த டாபிக் இது ஒரு எமோஷன், ஒரு ஐடென்டிட்டி, ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ பேஸ் ஆனது. நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன். இந்தியாவுக்கு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் இருக்கா? நாம பலரும் இன்ஸ்டிங்க்டா ஹிந்தின்னு சொல்லுவோம். ஆனா அது ஒரு காமன் மிஸ்கான்செப்ஷன். இந்திய அரசியல் அமைப்புல நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஒபிஷியல் லாங்குவேஜஸ் மட்டும்தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்காததால தான் இந்த முழு டிபேட்டும் உருவாகுது. மொழின்னா என்ன? அது ஒரு கம்யூனிகேஷன் டூல் மட்டும் இல்லை. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, கலாச்சாரம், வரலாறு, உணர்வு, அடையாளம் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு உயிரோடு இருக்கிற அமைப்பு. அதனாலதான் லாங்குவேஜ் பத்தின எந்த பாலிசியும் சாதாரண பாலிசி கிடையாது. அது மக்கள் மனசை நேரடியா தொடும். அதனாலதான் இந்தியால லாங்குவேஜ் இஷ்யூ வந்தா அது உடனே எமோஷனலா மாறிடும். இப்போ ஹிஸ்டரிக்கு போவோம். இந்த டிபேட் நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. பிரிட்டிஷ் காலத்திலேயே லாங்குவேஜ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூலா பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1937 மெட்ராஸ் பிரசிடென்சில ஹிந்தி கம்பல்சரியா இன்ட்ரடியூஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. இதுதான் முதல் பெரிய ரெசிஸ்டன்ஸ். அந்த நேரத்துல இருந்து தமிழ்நாட்டுல லாங்குவேஜ் பத்தின விழிப்புணர்வு ரொம்பவே அதிகமாச்சு. இதுல இருந்து ஒரு முக்கியமான லெசன் என்னன்னா, லாங்குவேஜ் இம்போஸ் பண்ணினா ரெசிஸ்டன்ஸ் வரும். 1950ல கான்ஸ்டிடியூஷன் வந்தப்போ ஆர்டிகிள் 343 மூலமா ஹிந்தி ஒபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லப்பட்டுச்சு. இங்கிலீஷ் டெம்பரரியா யூஸ் பண்ணுவோம், 15 வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்தி முழுமையா ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா அது பிராக்டிக்கலா நடக்கல. ஏன்னா இந்தியா ஒரு மல்டிலிங்குவல் சொசைட்டி. ஒரே லாங்குவேஜுக்கு ஷிஃப்ட் ஆகிறது பாசிபிள் இல்ல. அதனாலதான் இங்கிலீஷ் இன்னைக்குமே கண்டினியூ ஆகுது. இதுல இருந்து என்ன புரியுது? பாலிசி ஒரு தியரியில உருவாக்கப்படலாம், ஆனா அது கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு சூட் ஆகணும். மாணவர்களே, இப்போ ஒரு முக்கியமான டிபேட் என்னன்னா, ஹிந்தி ப்ரமோஷன் வர்சஸ் ஹிந்தி இம்போசிஷன். ஒரு சைடு என்ன சொல்லுது? ஹிந்தி மெஜாரிட்டி லாங்குவேஜ், அது நேச்சுரலா ப்ரமோட் ஆகணும், அது நேஷனல் இன்டகிரேஷனுக்கு உதவும். இன்னொரு சைடு என்ன சொல்லுது? அது இம்போஸ் ஆகுது, அது ரீஜனல் லாங்குவேஜஸை ஓவர் ஷேடோ பண்ணுது. இந்த ரெண்டு வியூ பாயிண்ட்ஸ்லையும் புரிஞ்சுக்கணும். இதுதான் பேலன்ஸ்ட் அனாலிசிஸ். தமிழ்நாடு ஏன் ஸ்ட்ராங்கா ஒப்போஸ் பண்ணுது? காரணம் சிம்பிள். லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. தமிழ் ஒரு மொழி மட்டும் இல்ல, அது ஒரு சிவிலைசேஷன். அது ஆயிரக்கணக்கான வருஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கலாச்சாரத்துடைய அடையாளம். அதனாலதான் எந்த கைண்ட் ஆஃப் இம்போசிஷனுக்கும் தமிழ்நாடு ரியாக்ட் ஆகுது. இது பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, இது கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷன். இந்த எடிட்டோரியல் ஒரு பவர்ஃபுல் மெட்டஃபார் யூஸ் பண்ணுது. மொழி கொள்கை முள் மாதிரி இருக்கணுமா, மலர் மாதிரி இருக்கணுமா? முள்ளா அப்படின்னா குத்தும், வலிக்கும், ஃபோர்ஸ். மலர்னா இணைக்கும், ஈர்க்கும், அக்செப்டன்ஸ். அதாவது லாங்குவேஜ் பாலிசி கொயர்சிவா இருக்கக்கூடாது, அது இன்க்ளூசிவா இருக்கணும். இது ஒரு மிக முக்கியமான பிலோசாபிக்கல் இன்சைட். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? 8th ஷெட்யூல்ல பல மொழிகள் ரெகக்னிஷன் பெற்றிருக்கு. அதாவது இந்தியா டைவர்சிட்டியை அக்னாலஜ் பண்ணுது. அதே நேரத்துல சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் தேவை. அதனாலதான் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணப்படுது. இது ஒரு பேலன்சிங் ஆக்ட். மாணவர்களே, இப்போ ஒரு முக்கியமான அனலிட்டிக்கல் கொஸ்டின். ஒரு சிங்கிள் லாங்குவேஜ் இருந்தா நல்லதா? தியரியில பார்த்தா அது ஈஸி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸி, கம்யூனிகேஷன் ஈஸி. ஆனா பிராக்டிக்கலா அது டேஞ்சரஸ். ஏன்னா அது டைவர்சிட்டியை அழிக்கும், இது கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்டை உருவாக்கும்,
அதனால தான் இந்தியா ஒரு யூனிக் மாடலை எடுத்திருக்கு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இப்போ இந்த இஷ்யூ ஃபெடரலிசம் கூட எப்படி கனெக்ட் ஆகுது? லாங்குவேஜ் ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் மாதிரி பிஹேவ் ஆகுது. ஸ்டேட்ஸ் தங்களுடைய மொழியை ப்ரொடெக்ட் பண்ணும் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்திருக்காங்க. சென்ட்ரல் பாலிசிஸ் அந்த டைவர்சிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இல்லைன்னா கான்ஃபிளிக்ட் தான் வரும். இதுதான் இந்தியாவில் பல முறை நடந்திருக்கு. எஜுகேஷன் செக்டர்ல லாங்குவேஜ் பாலிசி இன்னுமே சென்சிட்டிவ். த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா அது எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஒரே மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி ஐடென்டிட்டி இருக்கு. தமிழ்நாடு 2 மொழி பாலிசி ஃபாலோ பண்ணுது. இதுவே டைவர்சிட்டி. மாணவர்களே, இந்த என்டையர் டிஸ்கஷன்ல இருந்து ஒரு முக்கியமான லெசன் என்னன்னா, லாங்குவேஜ் பாலிசி ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இல்லை. அது பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, கல்ச்சர், சைக்காலஜி எல்லாத்தையும் டச் பண்ணுது. அதனால தான் அதை டிசைன் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்ல இந்த டாபிக் எப்படி வரும்? கிரிட்டிக்கலி அனலைஸ் லாங்குவேஜ் பாலிசி இன் இந்தியா அல்லது லாங்குவேஜ் அண்ட் ஃபெடரலிசம் இன் இந்தியா, இந்த மாதிரியான கேள்விகள் வரும். அப்போ நீங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், கரண்ட் இஷ்யூஸ், சேலஞ்சஸ், சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி எழுதணும். சொல்யூஷன் என்ன? லாங்குவேஜை இம்போஸ் பண்ணக்கூடாது, திணிக்கக்கூடாது, ப்ரொமோட் பண்ணலாம். டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேஷன் டூல்ஸை டெவலப் பண்ணலாம். கொஞ்ச நாள் முன்ன கூட பாரத் ஜன் ஏஐ பத்தி பார்த்தோம். அதெல்லாம் நல்ல இனிஷியேட்டிவ். தென் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், மல்டிலிங்குவல் எஜுகேஷன் என்கரேஜ் பண்ணணும். இதுதான் சஸ்டெயினபிள் அப்ரோச். முடிவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லாங்குவேஜ் விஷயத்த சரியா ஹேண்டில் பண்ணலன்னா கான்ஃப்ளிக்ட் வரும். அதை மதிச்சா யூனிட்டி வரும். அதனால தான் இந்த எடிட்டோரியல்ல கேட்ட கேள்வி ரொம்பவே பவர்ஃபுல். மொழி கொள்கை முள்ளா இருக்கணுமா இல்ல மலரா இருக்கணுமா? நான் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியாவுடைய தற்போதைய ஒபிஷியல் லாங்குவேஜஸின் கவுண்ட் என்ன? அந்த லிஸ்ட்ல லாஸ்டா ஆட் பண்ணப்பட்ட மொழிகள் என்னென்ன? இதற்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த டாபிக் ரிலேட்டடாவே இன்னொரு தீம்ல நான் உங்களுக்கு ஒரு பாலிசி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது கட்டாயம் இந்த வருஷம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அது என்ன பாலிசின்னு பார்க்கலாமா? வாங்க. இந்தியாவின் முக்கிய கல்வி கொள்கைகள் பத்தி தான் இப்போ டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்க போறோம். இந்தியாவில் 1968, 1986 அண்ட் 2020 அப்படின்னு 3 ஆண்டுகள்ல மிக முக்கியமான கல்வி கொள்கைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய கல்வி கொள்கையை புரிஞ்சுக்கணும்னா நம்ம 1968ல இருந்து மட்டும் ஆரம்பிக்க கூடாது, அதுக்கும் முன்னாடி பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நாம இப்போ பயன்படுத்துற எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு ஃபவுண்டேஷன் அங்கேயே போடப்பட்டாச்சு. அந்த ஃபவுண்டேஷன்ல மிக முக்கியமானவர் யாருன்னா லார்ட் மெக்காலே. அவர் 1835ல கொடுத்த மெக்காலே மினிட்ஸ் திட்டம் தான் நம்ம மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு பேஸ். மெக்காலே என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலமா இருக்கணும், வெஸ்டர்ன் நாலேஜ் தான் முக்கியம்னு. இதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உதவுற கிளர்க்ஸை உருவாக்கணும். அதாவது கிரியேட்டிவ் திங்கர்ஸ் இல்ல, ஒபீடியன்ட் ஒர்க்கர்ஸ். இதுல இருந்து என்ன புரியுது? எஜுகேஷன் ஒரு லிபரேஷன் டூல் இல்ல, அது ஒரு கண்ட்ரோல் டூலா பயன்படுத்தப்பட்டுச்சு. இதுதான் நம்ம சிஸ்டத்துல இன்னைக்கும் இருக்கிற ரோட் லேர்னிங் கல்ச்சருக்கு ரூட். தென் அவரோட ஃபேமஸான கூற்று ஒண்ணு இருக்கு. இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது என்னன்னா, நாம ஆளுகின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கும் நமக்கும் இடையே இணைப்பா செயல்பட ஒரு வகுப்பினரை நாம் உருவாக்கிட வேண்டும். இந்த வர்க்கத்தினர் இரத்தத்தாலும் நிறத்தாலும் இந்தியர்களாகவும், ரசனையில், கருத்துக்களில், நெறிமுறைகளில், அறிவில் ஆங்கிலேயர்களாகவும் விளங்க வேண்டும். 1835ல இந்திய கல்வி திட்டத்தை உருவாக்கினப்போ மெக்காலே எழுதின கூற்றுதான் இது. ஆங்கில கல்வியை வழங்கி இந்திய மொழிகளை புறந்தள்ளி அதன் மூலமா நம்மள மாத்தணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நினைச்சாங்க. அதனாலதான் இப்ப கூட ஹிந்தி திணிப்பை நாம எதிர்க்கிறோம். அதுக்கப்புறம் வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854 வந்துச்சு. இத மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இதுல என்ன வந்துச்சு? ஸ்ட்ரக்சர்ட் எஜுகேஷன் சிஸ்டம், யூனிவர்சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டீச்சர் ட்ரைனிங். இதன் மூலமா எஜுகேஷன் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஆனா அது இன்னும் எலீட்டுக்கு மட்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹண்டர் கமிஷன் 1882
பிரைமரி எஜுகேஷன் பத்தி ஃபோக்கஸ் பண்ணுச்சு. அதாவது பேசிக் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் அக்னாலேஜ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா ஃபண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் வீக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாட்லர் கமிஷன், வார்தா ஸ்கீம், காந்திஜி பேசிக் எஜுகேஷன், சார்ஜன் பிளான் இவை எல்லாம் வந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்ட் நேஷனல் விஷன் இல்லை. இதுல இருந்து என்ன புரியுது? பிரிட்டிஷ் காலத்துல எஜுகேஷன் ஒரு நேஷனல் டெவலப்மெண்ட் டூல் இல்ல, அது கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம். இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் தான் ரியல் சேஞ்ச் ஆரம்பிச்சுது. அதுல முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா கோத்தாரி கமிஷன் 1964-66. இந்த கமிஷன் ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுச்சு. எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட். இதுதான் இந்தியன் எஜுகேஷன் பாலிசிக்கு ஃபவுண்டேஷன். அதன் அடிப்படையில் 1968 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்துச்சு. இந்த பாலிசியோட மெயின் ஃபோக்கஸ் நேஷனல் இன்டகிரேஷன். அதாவது இந்தியா ஒரு புதிய நாடு, அதை ஒன்றுபடுத்த எஜுகேஷனை யூஸ் பண்ணோம். அதனால தான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஹிந்தி, இங்கிலீஷ், ரீஜனல் லாங்குவேஜ். இதன் மூலமா யூனிட்டியை உருவாக்க முயற்சி பண்ணினாங்க. சயின்ஸ் எஜுகேஷன், டீச்சர் குவாலிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இவைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இதுல மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் வீக்கா இருந்துச்சு. பாலிசி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கிரவுண்ட்ல முழுமையா செயல்படுத்தப்படல. அடுத்தது 1986 பாலிசி. இது ஒரு பெரிய ஷிஃப்ட். ஏன்னா இது எஜுகேஷனை ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் டூலா பார்க்க ஆரம்பிச்சுது. எஜுகேஷன் ஃபார் ஆல்னு சொல்லி மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், பெண்கள், எஸ்சி எஸ்டி, ரூரல் மக்கள் எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஆபரேஷன் பிளாக் போர்ட் மூலமா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி எடுத்தாங்க. நவோதயா வித்யாலயா மூலமா ரூரல் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் மூலம் லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. இதுல இருந்து என்ன புரியுது? எஜுகேஷன் ஒரு ப்ரிவிலேஜ் இல்ல, அது ஒரு ரைட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுலயும் சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஆக்சஸ் இம்ப்ரூவ் ஆனாலும் குவாலிட்டி அன்ஈவன், அர்பன் ரூரல் கேப் இன்னுமே இருந்தது. இப்போ 2020 பாலிசியை பார்க்கலாம். இது ஒரு கம்ப்ளீட்லி நியூ விஷன். முன்னாடி பாலிசிஸ் மோஸ்ட்லி ஆக்சஸ் ஈக்குவாலிட்டி பத்தி பேசிச்சு. ஆனா NEP 2020 என்ன சொல்லுது? லேர்னிங் எப்படி இருக்கணும்? அதாவது ரோட் லேர்னிங் வேண்டாம், கான்செப்சுவல் லேர்னிங் வேணும். கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட் இவைகளை எம்பசைஸ் பண்ணுது. நாம இப்போ ஃபாலோ பண்ற 10+2+3 பேட்டர்ன் மாத்தி 5+3+3+4 ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து சைல்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சை எடுத்திருக்குது. ஹையர் எஜுகேஷன்ல மல்டி டிசிப்ளினரி சிஸ்டம், மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட், அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. மாணவர்களே, இப்போ இந்த எவல்யூஷனை அனலைஸ் பண்ணுங்க. மெக்காலே சிஸ்டம் என்ன? கண்ட்ரோல் ஓரியன்டட் எஜுகேஷன். 1968 என்ன? நேஷனல் பில்டிங் எஜுகேஷன். 1986 என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ் எஜுகேஷன். 2020 என்ன? நாலேஜ் எக்கானமி எஜுகேஷன். இதுல இருந்து ஒரு கிளியர் ட்ரெண்ட் தெரியுது. எஜுகேஷன் ஒரு டூல்ல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ஜினா மாறி இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்த பாலிசிஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா? ஆன்சர் மிக்ஸ்டு. மெக்காலே சிஸ்டம் ஃபவுண்டேஷன் கொடுத்துச்சு, ஆனா இன்இக்வாலிட்டியை உருவாக்குச்சு. 1968 யூனிட்டி ஃபோக்கஸ் பண்ணுச்சு, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் வீக்கா இருந்துச்சு. 1986 ஆக்சஸை இம்ப்ரூவ் பண்ணுச்சு, ஆனா குவாலிட்டி அன்ஈவனா இருந்துச்சு. 2020 விஷன் ஸ்ட்ராங், ஆனா எக்ஸிகியூஷன் இன்னுமே சேலஞ்ச் தான். குறிப்பா டீச்சர் ட்ரைனிங், டிஜிட்டல் டிவைட், ஃபண்டிங் இஷ்யூஸ். இன்னொரு முக்கியமான ஆங்கிள் ஃபெடரலிசம். எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. சென்டர் பாலிசியை உருவாக்கும், ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதனால பாலிசி சக்சஸ் ஸ்டேட் கெப்பாசிட்டிக்கு டிபெண்ட் ஆகுது. இதனால வேரியேஷன் இருக்கும். தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸ் தங்களுடைய சொந்த மாடலை ஃபாலோ பண்ணும். டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சர் எழுதும் போது கல்வி கொள்கையை கேட்டா இந்த ஃபுல் டைம் லைனை மென்ஷன் பண்ணணும். பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து தொடங்கணும். மெக்காலே டு கொத்தாரி 1968, 1986, 2020. இது கண்டினியூட்டியை காட்டும். அதுக்கப்புறமா கம்பேரிசன், சேலஞ்சஸ், சொல்யூஷன்ஸை எழுதணும். இதுதான் ஹை குவாலிட்டி ஆன்சர். முடிவா, எஜுகேஷன் பாலிசி ஒரு டாக்குமெண்ட் இல்லை,
அது ஒரு நாட்டின் ஃபியூச்சர் ப்ளூ பிரிண்ட். அது எப்படி இருக்குதோ அந்த நாட்டின் சொசைட்டி அப்படியே இருக்கும். அதனால தான் எஜுகேஷன் பாலிசி பத்தி நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். மெக்காலே கல்வி அடிமைகளை உருவாக்குச்சு. 1968 கல்வி நாட்டை ஒன்றுபடுத்தியது. 1986 கல்வி சமத்துவத்தை தேடியது. 2020 கல்வி எதிர்காலத்தை உருவாக்குகிறது. ஆனா மும்மொழி திட்டம் உட்பட வேற சில காரணங்களால நம்ம 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்து நமக்குன்னு ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கோம். அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டீட்டெயிலா சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க பார்த்த இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஒப்பீனியன்ஸும் சொல்லுங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.